ஏங்க அந்த பாட்டை நிப்பாட்ட சொல்றீங்க? ஆடி மாதம் திருமணம் நடந்தால் தம்பதியினர் கூடினால் அங்கிருந்து 10வது மாதமாகிய சித்திர மாசத்துல குழந்தை பிறக்கும். சரி, சித்திர மாசம் குழந்தை பிறந்தா என்ன அப்படின்னா, சித்திர மாசத்துலதான் சூரியன் உச்சமாகும், அக்னி நட்சத்திரம் வரும், வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால அந்த மாதத்துல பிறக்கிற குழந்தையோட தாய்மார்களுக்கு அதிக உஷ்ணத்தினால பயங்கரமான உடல் சோர்வு ஏற்படுகிறது, உடல் நல குறைவு ஏற்படுகிறது. சித்திர மாதம் பிறக்கிற குழந்தையோட தாய்மார்கள் நிறைய பேரு அந்த காலத்துல இறந்து போனாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு தான் ஆடி மாசத்துல திருமணத்தை தள்ளி வச்சாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏசி போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் வந்ததுக்கு பிறகு சித்திர மாசத்துல பிறக்கிற குழந்தைங்களோட தாய்மார்கள் நல்லா தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேல சொன்னோம்னா, சித்திர மாதம் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையோட தகப்பன் ஸ்தானம் நல்லா இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சமாவதுனால வருமானம் நல்லா இருக்கும், அதிகார ஸ்தானம் நல்லா இருக்கும். இதனால காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறி ஆடி மாதத்துல திருமணம் செய்யலாம், சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம், தம்பதியினரை சேர்க்கலாம். இப்ப அந்த பாட்டை போடுங்க.